வணக்கம். Interference in wedge shaped thin film, that is air wedge experiment. இதுக்கு முன்னாடி ஒரே திக்னஸ் யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்கக்கூடிய தின் ஃபிலிமில் ரிஃப்ளெக்டட் லைட் பட்டு அல்ல டிரான்ஸ்மிட்டட் லைட்னால இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் எப்படி உருவாகுது அதோட கண்டிஷன்ஸ் பார்த்தோம். அதே தின் ஃபிலிம் நான் யூனிஃபார்ம் திக்னஸில் இருந்துச்சுன்னா, தட் டூ வெட்ஜ் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதற்கான கண்டிஷன்ஸை பார்ப்போம். ஸோ வெட்ஜ் ஷேப்பில் நம்ம தின் ஃபிலிமை எங்கே மேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஏர் வெட்ஜ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் தட் ஏர் வெட்ஜ், வாட் இஸ் தட் வெட்ஜ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹியர் இன் திஸ் ஃபிகர் இந்த எல்லோ கலரில் இருக்கிறதுல அந்த கிளாஸ் பிளேட்ஸ், இந்த ரெண்டு கிளாஸ் பிளேட்டை ரொம்ப ஒரு சின்ன தின் ஒயர், இந்த தின் ஒயருங்கிறது இட் மே பி அ ஷீட் ஆஃப் பேப்பர், ஒரு ஸ்மால் மைக்கா ஷீட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு தின் ஒயராக இருக்கலாம், மைக்ரான்ஸில் இருக்கக்கூடிய தின் ஒயராக இருக்கலாம், அதர்வைஸ் நம்மளோட ஹியூமன் ஹேர் கூட இதில் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு தின் ஒயராக இருக்கணும். தட் அது படத்தில் நம்மளுடைய இந்த வெட்ஜ் ஷேப் கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டிருக்கோம். இது ஆக்சுவலி நான் ரெண்டு கிளாஸ் பிளேட்டுக்கு இடையில் ஒரு ஹேரை வச்சுட்டு எப்படி ஒரு கேப் வரும் இல்லையா, அந்த கேப் தான் இந்த டாட்டட் லைன். இப்படி வச்சுட்டு நல்லா டைட்டாக பவுண்ட் பண்ணிடுறோம். இந்த எண்டுலையும் இந்த பவுண்ட் பண்ணி நல்லா டைட்டாக பவுண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தின் ஒயரை வச்சிட்டோம்னா இந்த ரெண்டு கிளாஸ் பிளேட்டுக்கு இடையில் இந்த ரெட் கலரில் இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு ஒரு தின் ஃபிலிம் உருவாகும். ஸோ இதுதான், இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், தனியாக எடுத்து போட்டிருக்கேன். இது ஒரு வெட்ஜ் ஷேப் ஃபிலிமாக இருக்குது. இப்போ லைட் ரே இங்கே தான் விழப்போகுது. இதுக்கு பயன்படுத்தக்கூடிய லைட் ரே ப்ராட் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய லைட் ரேவை தான் பயன்படுத்துவோம். அப்படி விழும் பொழுது இதுக்குள் மேல் இருக்கக்கூடிய கிளாஸ் பிளேட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் உள்ளே போய் டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அகெயின் அந்த சர்ஃபேஸில் இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய ரெண்டு ரிஃப்ளெக்டட் ரேஸ்க்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு ஆல்டர்னேட் பிரைட் அண்ட் டார்க் ஃப்ரிஞ்சஸாக நமக்கு இந்த இடத்துல we will be viewing a interference pattern. ஓகே, இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கால்ட் வெட்ஜ் ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து இட் ஷுட் பி வெரி வெரி ஆல்ஃபான்னு குறிச்சோன்னா இட் ஷுட் பி வெரி வெரி ஸ்மால். மேபி இட் இஸ் ஸ்மாலர் தென் 1 degree. தட் இஸ் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வெட்ஜ் ஷேப்டு ஃபிலிம்னால இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் உருவாகும். இஃப் த ஆங்கிள் இஸ் டூ ஹை தென் வி won't be getting எனி இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் ஆன் த கிளாஸ் பிளேட். ஓகே, இதோட ப்ராக்டிக்கல் யூசேஜ்லாம் என்ன அப்படின்னு சொன்னால் we can find any thin ஒயர்னுடைய டயாமீட்டரையோ திக்னஸையோ கண்டுபிடிக்கலாம். அதர்வைஸ் ஆப்டிக்கல் ஃப்ளாட்னஸ் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த தியரி தான் பேக்ரவுண்டாக இருக்குது. ஓகே, now we will derive the theory for this wedge shaped film. For this இந்த பர்டிகுலர் வெட்ஜ் ஷேப்பை இங்கே படமாக வரைஞ்சிருக்கேன், enlarged version. ஓகே, இதுதான் உங்களுடைய வெட்ஜ் ஆங்கிள், தட் இஸ் ஆல்ஃபா. இதில் ஏபி அப்படிங்கிற இன்சிடென்ட் ரே வருது. திஸ் இஸ் நார்மல், ரெட் லைன்ஸ் எல்லாம் நார்மல் லைன், பெர்பெண்டிகுலர் லைன் ஃபார் திஸ் பர்டிகுலர் சர்ஃபேஸ் வரைஞ்சிருக்கோம். இந்த ரே இந்த கிளாஸ் பிளேட்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் இன்னொரு பார்ட் ஆஃப் த ரேஸ் உள்ளே டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அகெயின் இங்கேருந்து திரும்பவும் வெளியில் போயிடும். அண்ட் தென் பார்ஷியலி இட் வில் ரிஃப்ளெக்ட் பேக் அண்ட் அகெயின் ஹியர் at this point D, it is transmitted as DF and then reflected back this line. Now let me put the angle. Normal கூட இந்த incident ray ஏற்படுத்தக்கூடிய இந்த angle I, so that இந்த angle I. அப்பனா இது ஒரு DG அப்படிங்கிறது ஒரு நார்மல் லைன் வரைஞ்சிருக்கேன், perpendicular line for this GB. அண்ட் தென் இந்த ஆங்கிள் மொத்த ஆங்கிள் 90 இருந்துச்சுன்னா, இது ஐயாக இருந்ததுன்னா இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், 90 minus I. திஸ் இஸ் 90 minus I and this is 90. and what about this angle? Yes, it must be I. ஓகே, இந்த நார்மலுக்கும் உள்ள இந்த ரிஃப்ராக்ட் ஆகிட்டு போகக்கூடிய பிசி லைனுக்கும் இடையில் இருக்கப்பட்ட ஆங்கிள் ஸ்மால் ஆர். ஸோ இந்த ஆங்கிள் ஸ்மால் ஆர், அப்போ இந்த ஆங்கிள் ஆல்ஃபா. இப்போ இதே போர்ஷனை இந்த இடத்துல கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் அவர் பெர்பெண்டிகுலர் லைன் அண்ட் ஹியர் ஆல்சோ we are having again this is perpendicular line. எப்பொழுதுமே வெட்ஜ் ஷேப்பில் இருக்கக்கூடிய
angle of refraction very small-ஆ இருக்கும் 6. இப்போ இந்த லைனையும் கொஞ்சம் protrude பண்ணுறோம். Because this is also 90 degree, this is also 90 degree. If this angle is alpha, இந்த angle-ம் alpha தான் இருக்கும். எப்படி அப்படின்னா, if this is 90 and this is 90 minus alpha and this is also 90 minus alpha, அப்போ இது 90, இது 90 minus alpha வந்துச்சுன்னா இந்த angle alpha-வா தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம இந்த angle alpha-ன்னு போட்டுக்கிட்டோம். ஓகே. Now we will come to this point. So here let me extend this line. ஒரு perpendicular line இங்கிருந்து நான் வரைகிறேன். And இதையும் perpendicular line வரைகிறேன். And now let us see this angle எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். Okay. So here இப்போ இந்த ரேவை நம்ம இந்த perpendicular லைனையும் இந்த perpendicular லைனையும் extend பண்ணிட்டு தான் we found that this angle is alpha. So if this has angle R and this is alpha, what about this angle? அங்க இருக்கக்கூடிய angle நான் இங்கே எழுதுறேன். 180 minus alpha plus R. ஓகே, 3 ஆங்கிளினுடைய கூடுதல் 180. இப்போ இது ரெண்டும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ஆங்கிள் இட் மஸ்ட் பி 180 மைனஸ் ஆல்ஃபா. இந்த ரெட் கலர் லைன் பாருங்க, அதனுடைய டோட்டல் இது 180. ஒரு ஆங்கிள் 180 மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆர் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இந்த ஆங்கிள் எப்படியா இருக்கும்? ஆல்ஃபா பிளஸ் ஆர். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த சேம் ஆங்கிள், ஆல்ஃபா பிளஸ் ஆர். If this is alpha plus r, இந்த angle பாருங்க, இந்த total angle 180 and then இந்த total angle 180 னா இந்த angle மட்டும், let me differentiate in different color. What about this angle? 180ல இது ஒரு alpha plus r இருக்கு, இது ஒரு 100 ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் இருக்குது. அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தானே வரும். அப்போ 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர். இதுதான் இந்த ஆங்கிள்குரிய வேல்யூ. திஸ் இஸ் 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர். ஓகே, ஸோ இஃப் இட் இஸ் திஸ் இஸ் 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர், வாட் அபவுட் திஸ் ஆங்கிள்? இஃப் திஸ் இஸ் இதுவும் பெர்பெண்டிகுலர் லைன், இதுவும் பெர்பெண்டிகுலர் லைன். இந்த பெர்பெண்டிகுலர் லைனுடைய இந்த ஆங்கிளும் எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் அல்டர்னேட் ஆங்கிள் இல்லையா? ஆல்ஃபா ப்ளஸ் ஆர். அப்போ இது 180 மைனஸ் ஆல்ஃபா ஆர். அப்போ இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? அதுதான் இதனுடைய ஆங்கிள். 180லேருந்து மைனஸ் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க. அப்போ டெஃபினட்டாக திஸ் ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் ஆராக இருந்தால் தான் மூணுத்தையும் கூட்டும் பொழுது 180 மைனஸ் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர், இந்த பக்கம் இங்கே ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஆட் பண்ணோம்னா டோட்டலாக 180 நமக்கு கிடைக்கும். ஸோ வி ஃபவுண்ட் ஆல் திஸ் ஆங்கிள். Now we will come to this alpha plus r. எல்லா ஆங்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. We will come to the derivation. So what we are going to do, the path difference கண்டுபிடிக்க போறோம். So path difference del x னு வச்சுக்கோ, path difference. ஸோ என்ன இந்த ரே எங்கில் இப்படிலாம் போயிட்டு இருக்கு, பிசி கடந்திருக்கு அண்ட் தென் சிடி கடந்திருக்கு, அப்புறம் வெளியில் டிஎஃப்ஆ போயிருக்கு. ஸோ ஹியர் ஜி, இது ஈன்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. திஸ் ஜிஇ அண்ட் டிஎஃப்
அந்த இடத்துல இருந்து ரெண்டு parallel போயிடுச்சு. அப்ப this is the extra another line, that's BG minus பண்ணணும். Again I am asking you, is it okay? Is it the path difference? No, because we didn't take the optical path difference, because here the rays changed from one medium to another medium. So அப்படி transmit ஆகிறதுனால we have to consider the optical path difference. So இந்த இடத்துல BCCD ஓட geometrical optical அந்த geometrical path lengthோட இந்த refractive index மல்டிபிள் பண்ணி தான் நம்ம எழுதணும். அப்படி பண்ணும் பொழுது we are getting like this. Okay, now BC அப்படிங்கிறது இந்த படத்துல இருந்தே எப்படி எழுதலாம்? Because here we have drawn a line from the D to this BC, perpendicular line வரைஞ்சிருக்கோம். அந்த பாயிண்ட்டை let me take as a I. அப்ப BC-ய I can write BI plus IC ன்னு எழுதலாம். இப்போ இந்த triangle CD, இப்போ இந்த பாயிண்ட்டை ஏதாவது ஒரு நேம்க்கு வச்சுக்கலாம். Let me take this is H and this is J. CDJ and CJH இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் எடுத்துக்கலாம். இந்த ஆங்கிள் CDJ and triangle CJH இது ரெண்டும் congruent because sides angles எல்லாம் ஈக்குவலா இருக்கு. Congruent. So here the CD and CD is equal to CH. இந்த ரெண்டு சைடையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So CD is equal to CH. So let me substitute this in this path difference. Del X is equal to mu BC plus CH minus BG. Again, let me write the C. ஐயோ, ரெக்கார்டே பண்ணலையா? Now this BC-ய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, we can write it as a BI plus IH. Okay, and then that is BC-ய BI and IC ன்னு எழுதிக்கிறோம். IC plus CH minus BG. இந்த இடத்துல BI அப்படியே எழுதிக்கோ. And IC and CH IH ன்னு எழுதிக்கலாம். Okay, now in what is mu? We know that sin I by Snell's law படி sin I by sin R. ஒரு triangle, இந்த triangle எடுத்து பார்ப்போம். BDG எங்க இருக்கு? Yes, here BDG. இந்த triangle பார்த்துட்டீங்களா? இதுல sin I என்னவா இருக்கும்? sin I is equal to opposite side BG divided by hypotenuse வந்து BD. அதை இங்கே எழுதலாம். in BDG triangle-ல sin I அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம்? BG divided by BD ன்னு எழுதுவோம். இதே triangle BID-ல BID எங்க இருக்குன்னு பார்த்துக்கோமா? BID. And now this is R அப்படின்னா this is also R. Because this is 90 minus R இங்கே இருக்கும். இந்த இடம் 90 minus R. 90 இது 90 இருந்துச்சுன்னா 90 plus 90 minus R. இந்த இடத்துல R இருந்தால் தான் total angle 180 வரும். அதனால this is R. அப்போ இப்போ cos R, sin R எழுதுங்க. அதுக்கு sin R is equal to BI by BD. sin R வந்து என்னது? BI divided by BD. BD தான் இதில் ஹைப்பர். ஓகே, அப்போ sin ஐயும் sin Rயும் கண்டுபிடிச்சிட்டிங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. mu is equal to sin I என்ன வரும்? BG by BD divided by BI by BD. ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன? BD BD cancel out ஆகிடும். BG divided by BI. Otherwise, from this BG is equal to mu BI அப்படின்னு நம்ம எழுதலாம். இப்போ இந்த BG வேல்யூவை path difference-ல கொண்டு போய் போட போகிறோம். What is our path difference? Del X is equal to mu into BI plus IH minus BG இருந்துச்சு. அதுக்கு பதிலா BI போட்டுக்கோங்க. ஸோ அப்போ இதுவும் cancel out ஆகிடும். What you are getting? IH. Mu IH மட்டும்தான் இருக்கும். So that is your path difference. Del X is equal to. Again,
Take the triangle IHD. IHD எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? This is I and this is your H and this is your D. இந்த IHDல cos R இந்த ஆங்கிளினுடைய cos alpha plus R பாருங்க. cos alpha plus R வந்து என்னது? adjacent side HI வரும் and divided by hypotenuse DH. அதை எழுதிக்கலாமா இங்க? So in that particular triangle, cos angle of alpha plus R is equal to your HI or IH divided by DH. So IH is equal to DH cos alpha plus R. What is this DH? This DH is nothing but DJ plus H. JH. The DJ oda value T. Idanoda value T da. Because these two are the congruent triangles are congruent, so sides are equal. So we have to replace this DH by 2T la போடலாம் cos alpha plus R. So what is your del x? IH கண்டுபிடிச்சிட்டீங்க. What is your path difference del x? Mu into அப்ப இதையும் போட்டுக்கோங்க cos alpha plus R. So we got the path difference del x கண்டுபிடிச்சாச்சு. So again we are coming here. இதுல reflect ஆகுது எங்க போகுது? லைட் ஆனது டென்சர் மீடியத்துக்குள்ள பவுண்டரியில பட்டு தான் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ரே பை ஃபேஸ் டிஃபரன்ஸ்க்கு ஆளாகி இருக்கும். அப்ப பை ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ரெலவெண்டான பாத் டிஃபரன்ஸ் λ/2 நம்ம இதோட ஆட் பண்ணணும். ஸோ த லைட் டென்சர் மீடியத்தினுடைய பவுண்டரியில ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். ரிஃப்ளெக்டட் ரே இந்த மாதிரி டென்சர் மீடியத்தினோட பவுண்டரியில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால it undergoes a pi phase difference that is equal to λ/2 path difference. So here the del x ஓட நம்ம λ/2 add பண்ணி தான் ஆகணும். So 2 mu t cos alpha plus R plus λ/2. Now we will, this is the original path difference for this particular air wedge. For the conditions எழுதுவோம். இப்ப condition for constructive interference, path difference must be equal to n lambda. So what is the del x here? 2 mu t cos alpha plus R plus λ/2 is equal to n lambda. 2 mu t cos alpha plus R n lambda minus λ/2. So we are getting 2n minus 1 λ/2. 2 mu t cos alpha plus R. So this is the condition for bright. In a similar manner for the dark, del x must be equal to 2n destructive interference க்கு 2n plus or minus போட்டுக்கலாம். இதில் நம்ம plus 1 போட்டுக்கலாம். So again 2 mu t cos alpha plus R plus λ/2, that is equal to 2n plus 1 λ/2. So 2 mu t cos alpha plus R, that is equal to 2n plus 1 λ/2 minus λ/2. So that 2n λ/2, 2 cancel out n lambda. So 2 mu t cos alpha plus R. This is the condition for dark fringes. Okay, here thin filmல reflected rays நால ஏற்பட்டக்கூடிய அதே conditions தான் இங்கே நம்ம obtain பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி only thing is that here we have taken a different angles. So these are all the condition for the bright and dark fringes happen in the air wedge experiment. So air wedge experimentல இந்த இடத்துல ஏற்படக்கூடிய dark and bright fringes நோடைய conditions தான் path difference மூலமா நம்ம இப்ப பார்த்தோம்.